படையப்பாவை திரையிடுவதற்கு அப்படியே குழுமி கூட்டமாக வந்து நிற்கக்கூடிய வரிசையில் நிற்கக்கூடிய திரையரங்க உரிமையாளர்கள் எல்லாரும் என்னெல்லாம் பதிவு போட்டிருக்காங்க சமூக வலைதளங்கள் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இப்போ திரையில் பார்க்கலாம். அம்பத்தூர் ராக்கி சினிமாஸ் தி மோஸ்ட் அவைட்டட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படையப்பா ரிசர்வேஷன்ஸ் ஆர் ஓப்பன் ஃபார் 12th December ஃப்ரைடே. ராக்கி சினிமாஸ் அம்பத்தூர் அண்ட் ராக்கி TRL FDFS at 9 AM followed by 6:30 PM ஷோ அப்படின்னு சொல்லி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. மாதிரி தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய கிளியோபட்ரா மல்டிப்ளெக்ஸ் அவங்க 50 years of the one and only superstar, watch the big return of Padayappa in stunning remastered quality in Cleopatra Multiplex அப்படின்னு சொல்லி இவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதனால் தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் எல்லாரும் கிளியோபட்ராவில் வந்து போய் பார்க்கலாம் படையப்பாவை. சென்னையில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு திரையரங்கமாக இருக்கக்கூடிய காசி தியேட்டர் அவங்க ஜஸ்ட் ஆராகாந்த் திங்ஸ் படையப்பா 9 AM FDFS ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட்டு. ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே சூப்பர் ஸ்டார் இந்த 9 AM ஷோ டிக்கெட்லாம் வந்து தீர்ந்துருச்சு. ஃபஸ்ட் DFS ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட் அப்படின்னு சொல்லி இவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதேமாதிரி வெற்றி திரையரங்கம் ராகேஷ் கௌதமன் அவர் என்ன சொல்லியிருக்காரு, தி ஆல் டைம் மெகா பிளாக் பஸ்டர் படையப்பா இஸ் பேக் டு சில்வர் ஸ்க்ரீன்ஸ் திஸ் ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி இவர் தெரிவிச்சிருக்காரு. அதேமாதிரி இதுவும் அங்கே திருநெல்வேலி ஏரியாவில் இருக்கக்கூடிய PSS மல்டிப்ளெக்ஸ் அவங்க புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் சூன், தலைவர் தரிசனம் ஸ்டார்ட் சூன் அப்படின்னு சொல்லி இவங்களோட ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பை வந்து கிளப்பி விட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் மதுரை, அது வந்து சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸுக்கு ஒரு கோட்டை தான். அங்கே ரெட்சி சினிமாஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 20 years பேக் சூப்பர் ஸ்டார்ஸ் படையப்பா டிட் ஹிஸ்டாரிக்கல் ரன் இன் ஷா தியேட்டர் மதுரை. நவ் 2025 ரீமாஸ்டர்ட் 4K வெர்ஷன் ரிலீசிங் அப்படின்னு சொல்லி FDFS at 9 AM அப்படின்னு சொல்லி இவங்களும் தெரிவிச்சிருக்காங்க. அதுமாதிரி PVR சினிமாஸ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 25 long years திஸ் டைம்லெஸ் ஸ்டோரி கிராஃப்டட் ஃப்ரம் த ஹார்ட் lights up the big screen once again, not just cinema, a phenomenon, a legacy that lives on அப்படின்னு சொல்லி கெட் ரெடி அப்படின்னு சொல்லி இவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதுமாதிரி சென்னை அப்படின்னாலே ரோஹிணி தேட்டரை சொல்லாமல் இருக்க முடியுமா, அதுதானே. அவங்க படையப்பா ரேம்பேஜ் புக்கிங்ஸ் கோயிங் ஆன் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஆஸ் வி கீப் ஓப்பனிங் ஷோஸ் ஆர் கோயிங் ஹவுஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி இவங்க தெரிவித்தது மட்டும் இல்லாமல் இன்சேன் VIP டிமாண்ட் ஃபார் த FDFS ஒன்லி பாசிபிள் ஃபார் த ஒன்லி ஒன் தி சூப்பர் ஒன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது VIP டிமாண்டே பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதுமாதிரி ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அங்கே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய படையப்பாவுக்கான தியேட்டர் லிஸ்ட்டு வந்து சீக்கிரமே நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஜினிஃப்ளிக்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க ஜெர்மனியில். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் படையப்பா வந்து ரீரிலீஸ் வந்து December 12 வந்து பெங்களூர்லேயும் ரிலீஸ் ஆகுது. இதை வந்து கர்நாடகா டாக்கீஸ் அவங்க தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அதுமாதிரி காசி தேட்டர் தங்களுடைய இன்னொரு பதிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிக்கி ஏத்துற மூமெண்ட் ஃபார் தலைவர் ஃபேன்ஸ், இட்ஸ் டைம் ஃபார் படையப்பா ஸ்டோம். தி மச் அவைட்டட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒன் ஆஃப் த மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஃபிலிம் இஸ் ஆல் செட் ஃபார் கிரேசி செலிப்ரேஷன்ஸ் லோடட் ரீரிலீஸ் அட் யுவர் காசி அப்படின்னு சொல்லி இவங்களும் கொண்டாடுறதுக்கு தயாராகிட்டாங்க. இன்னொரு பக்கம் GK சினிமாஸ் அவர் ரூபன் மதிமானன் அவர்கள் இன்னொரு பதிவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, படையப்பா புக்கிங்ஸ் ஓப்பன் அட் GK, ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் எவர் மேட் இன் தமிழ் சினிமா, பம்ப்ட் அப் ஃபார் திஸ் ஒன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. அதேமாதிரி 3 Dot மூவிஸ் இவங்க வந்து மலேசியாவில் படையப்பா பிரம்மாண்டமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தி வாக் தட் டிஃபைன்ட் அண்ட் எரா ரிட்டர்ன்ஸ் டு த பிக் ஸ்க்ரீன், படையப்பா ரீரிலீஸ்ட் இன் மலேசியா செலிப்ரேட்டிங் 50 glorious years ஆஃப் த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், திஸ் இஸ் நாட் சினிமா திஸ் இஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி 3 Dot சினிமாஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ பாருங்கள் படையப்பாவுடைய அந்த ஒரு அதிர்வலை 1999 எப்படி இருந்துச்சோ அதுக்கு சற்றும் குறையாமல் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ரீரிலீஸ் செய்கிற போதும் அதே அதிர்வலைகளை அதே ஒரு ஈஃபோரியாவை வந்து படையப்பாவை வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னா அதுதான் சூப்பர் ஸ்டார். அதுவும் அந்த 37 minutes வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மனுஷனுடைய எனர்ஜி லெவல், அவருடைய அந்த நரேஷன் எப்படி அதை இன்ட்ரெஸ்டிங்காக ஃபுல் படையப்பா படத்தையே பார்த்த ஒரு ஃபீலை நமக்கு கொடுத்தாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதனால் கண்டிப்பாக இப்போ 12ஆம் தேதி வர வெள்ளிக்கிழமை ரசிகர்களுக்கு செம்ம விருந்து, சந்தேகமே கிடையாது. இவ்வளோ தேட்டர்ஸ்காரங்க வந்து படையெடுத்து நிற்கிறாங்க. அதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்க படையப்பா ரீரிலீஸ்க்காக அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தேட்டர்காரங்களுடைய இந்த பதிவுகள் குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.